பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் சிவன் பாவம் செய்தவர்களை நல்லவர்களை விட வேகமாக ஆசீர்வதிக்கிறார்? இது ஒரு கேள்வி அல்ல, சிவன் நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம். நாம் நினைப்போம் நல்ல மனிதர்களுக்கு மட்டுமே கடவுள் அருள் கிடைக்கும் என்று. ஆனால் சிவன் அப்படியல்ல. சிவன் தீர்ப்பு சொல்லும் நியாயாதிபதி அல்ல. சிவன் எல்லோரையும் அணைக்கும் கருணை. பாவி ஒருவன்தான் தவறு செய்திருக்கிறேன் என்பதை அறிவான். ஆனால் மிகவும் நல்லவன் என்று தன்னை நினைப்பவனுக்கு ஒரு மறைமுக அகம்பாவம் இருக்கும். அகம்பாவம் இருக்கும் இடத்தில் சிவன் தங்க மாட்டார். எல்லோரும் பயந்து ஓடும் சுடுகாட்டில்தான் சிவன் வாழ்கிறார். ஏன் தெரியுமா? அங்கேதான் உடைந்த மனங்கள் அழுதபடி இருக்கின்றன. உடைந்த உள்ளத்தை சிவன் முதலில் அணைக்கிறார். சிவன் உங்களின் கடந்த காலத்தை கணக்கிடவில்லை. இந்த நொடியிலே நீங்கள் எவ்வளவு தாழ்மையுடன் அவரிடம் சரணடைந்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் பார்க்கிறார். உடைந்த உள்ளத்திற்கு சிவன் மிகவும் அருகில் இருக்கிறார். அதனால்தான் பாவிகள் சிவனை அழைக்கிறார்கள். சிவன் நடந்து வரவில்லை, ஓடி வருகிறார். இந்த உலகத்தில் நான் நல்லவன் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் அதுவே சிவனுக்கு நீங்கள் மிகவும் அருகில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். சிவனின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்.